நாமெல்லாம் சிட்டியில் இருக்கிறோம், நிலத்தில் பயிர் செய்யக்கூடிய மக்களாக இல்லை. எனக்கு நிலம் என்னிடம் கொடுக்கப்பட்டது. நான் இருக்கக்கூடிய அந்த இடம் கடவுளுடையது. அதில் பயிர் செய்கிறோம், பயிர் செய்யல இல்லை, நாம் வசிக்கிறோம், நாம் வாழ்கிறோம். அந்த இடம் நம்முடையது. அந்த இடத்தை நான் எந்த அளவுக்கு தூய்மையாக வைத்திருக்கிறேன், அந்த இடத்தை நான் எந்த அளவுக்கு தூய்மையாக வைத்திருக்கிறேன். கோயில் என்னுடையது அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, நிலம் என்னுடையது என்று சொல்லுகிறார். அப்போ எல்லா இடமும் புனிதமானது. நீங்கள் வாழ்கிற வீடு புனிதமானது. உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடம் புனிதமானது. நாம் எவ்வளவு நேரம் நம்முடைய குப்பைகளை எடுத்து அடுத்தனுடைய நிலத்தில் போடுகிறோம். நாம் பயன்படுத்திய பிளாஸ்டிக்ஸ், நாம் எந்த அளவுக்கு இந்த பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கோம். அரசாங்கம் என்னமோ சொல்லுது, ஆனால் மக்காத குப்பைகள், அழிந்து போகாத குப்பைகளை நாம் எவ்வளவு பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் கூட நிலத்துக்கு நாம் செய்யக்கூடிய பாவங்கள், நிலத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய துரோகம். பிரியமானவர்களே, சிட்டியில் இருப்பதனால் இந்த செய்தி சொல்கிறேன். நிலத்தை நாம் கூட வீணடிக்கிறோம். குப்பைகள், மக்காத குப்பைகள் தொட்டியெல்லாம் வச்சிருக்காங்க இன்னைக்கு அரசாங்கம், ஆனால் நாம் நிலத்தில் தான் போடுகிறோம். அந்த நிலம் சொல்லுவாங்க, ஒருபோதும் இந்த பிளாஸ்டிக் அழியாது. நீங்கள் அழிஞ்சு போடுவீங்க, போட்டம் அழிஞ்சிடுவான். போடப்பட்ட பிளாஸ்டிக் அழியாது. கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை அது அழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்.